எடுத்துக்கொண்ட வேத பாகம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பப்போ நம்ம கேட்ட வசனம் பைபிளில் உள்ள கீ. ஒரு இந்த சர்ச்சுக்குள்ளே வரணுன்னா அந்த மெயின் டோரை திறந்துட்டு தான் இங்கே உள்ளே வர முடியும். அதுக்கு ஒரு கீ இருக்குது. அது மாதிரி புதிய ஏற்பாட்டில் உள்ள கீ வசனம் தான் என்னது? யோவான் 3:16 மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். நாங்கள்லாம் சண்டே கிளாஸில் இருக்கும்போது யோவான் 3:16 சொன்னால் எல்லாரும் சொல்லிவிடுவோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவருடைய அன்பு, தேவனுடைய அன்பு. இன்னைக்கு நம்ம என்ன யாரை பற்றி பார்க்க போகிறோம்? கடவுளுடைய ஒரு புருஷனுடைய அன்பு இல்லை. புருஷனுடைய அன்பு எப்படி தெரியுமா? அன்னாளுக்கு குழந்தை இல்லை, அவளுக்கு ஒரு சக்களத்தி இருந்தா, அவளுக்கு குழந்தை இருந்துச்சு. அவள் என்ன பண்ணுவா? புருஷன் சொல்கிறான், புருஷன் என்ன செய்யணும்? நீதி 2 பொண்டாட்டி இருந்தால் நியாயம் சொல்லணும், அப்படி தானே? ரெண்டு ஒய்ஃப் இருந்தால் நியாயம் சொல்லணும். 2 பிள்ளை இருந்தால் 2 பிள்ளைக்கும் ஈக்குவலாக நியாயம் சொல்லணும். அதை விட்டுருவோம், பைபிள் கதையில் வரேன். அவன் சொல்லலாம், ஏண்டி இவ சக்களத்தி திட்டுறா, அவள்கிட்ட சொல்லணும், ஏய் அவளை நீ என்ன செய்யாத, அவளுக்கு குழந்தை இல்லைன்னு அவளை என்ன செய்யாத, திட்டாதன்னு அடித்து தட்டி வச்சணும். நியாயம் செய்ய மாட்டான். இவன் எப்படி பேலன்ஸ் பண்ணுவான்? எப்படி பண்ணுவான் தெரியுமா? அண்ணாளே ஏன் அழுற? 10 பிள்ளைகளை காட்டிலும் உனக்கு நான் ரொம்ப நேசமாக இருக்கிறேன் இல்லை, உனக்கு அதை தர இல்லை இதை தர இல்லைன்னு இவளை சமாதானப்படுத்துகிறான். புரியுதுங்களா? அதனால் ஆண்டவருடைய அன்பு அப்படி இல்லை. புருஷனுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, உலகத்தின் அன்பெல்லாம் இப்படி சைடு பேலன்ஸ் பண்ணுறது தான் உலகத்தினுடைய அன்பு. ஆனால் தேவனுடைய அன்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஆண்டவரிடத்தில் ஒரே ஒரு பையன்தான் இருந்தான். யார்? இயேசு கிறிஸ்து. பிதாவிடத்தில் யார் இருந்தது? அவருக்கு எத்தனை புள்ள இருந்து? ஒரு புள்ள. அவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஒரு புள்ளைய பூமியில் ஐஏஎஸ் படிக்க அனுப்புனார். நம்ம எங்கள் பையன் 2 பசங்களையும் வெளிநாட்டுக்கு அனுப்பினோம். எதுக்கு? எம்எஸ் படிக்க அனுப்பினோம். 2 பேரையும் படிச்சுட்டு நல்லா ஒரு 10 லட்சம் சம்பாதிப்பாங்க. எங்களுக்கு ஒரு 8 லட்சம், 2 பேரும் சேர்ந்து ஒரு 15 லட்சம் தருவாங்க. நாங்கள் இங்கே நிறைய பெரிய சர்ச்சை கட்டி இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கெல்லாம் தான தர்மம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும், கஷ்டப்படவங்களை படிக்க வைக்கணும்னு நினச்சி தான் இவங்களை எங்கே அனுப்பணும்? லண்டனுக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் 2 பேரும் சூப்பராக போயிட்டு ஃப்ளைட் ஏறிட்டு வந்துட்டாங்க எங்கள் காசில். நான் ஜோக்காக சொல்கிறேன், சரியா? ஆனால் இப்போ எங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்ததெல்லாம் அவங்க கடன் எல்லாம் கொடுத்துட்டாங்க, படித்ததெல்லாம் எங்களுக்கு தந்துட்டாங்க. எல்லா பசங்களும் அப்படி தான். அப்பா அம்மா கடன் வாங்கி படிக்க வச்சான்னா, லோனு கட்டுறாங்கன்னா நீங்கள் தான் சம்பாதிச்சு கட்டணும். சும்மா அவங்க சம்பளத்தில் கட்டிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லா பிள்ளைங்களும் லோனு போட்டு படிக்க வச்சாங்கன்னா, சரியா, படித்து முடித்து சம்பாதிக்கிற சமயத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணி இந்த பையனை பார்த்து வச்சுருங்க, கட்டி வைன்னு போயிடக்கூடாது. எந்த பொண்ணும் சரி, எந்த பையனும் சரி. ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக இருங்க. அப்போ பாருங்களா, இதே மாதிரி எல்லாம் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இயேசு இங்கே அனுப்பலை. எதுக்கு அனுப்புனார் சொல்லுங்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதுக்கு வந்தார்? சாக வந்தார். எப்படி சாக வந்தார்? சிலுவையில் ஜீவனை கொடுக்க வந்தார். யார் கொடுப்பாங்க? ஒரு பிள்ளைய ஊழியத்துக்கு நீங்கள் மனம் வந்து கொடுப்பீங்களா? இவனை எத்தனை தடவை பிரதிஷ்டை பண்ணணும்? பிறந்தோடனே ஊழியத்துக்குன்னு பிரதிஷ்டை பண்ணணும். 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது ரொம்ப உடம்பு சரியில்லை, ஃபுல்லாக அவனை ஊழியத்துக்குன்னு பிரதிஷ்டை பண்ணோம். ஆனாலும் ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுக்கப்பட்ட பையன்தான் ஷெல்டன். பிறந்தோடனே ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்தவன் தான். ஆனால் கூட முழுசாக கொடுக்கும்போது கொஞ்சம் என்ன செய்யுது? சில இடத்துல உதைக்குது. ஆண்டவர் அப்படியா பண்ணார்? இவனை எடுத்துக்கங்க, என்னதான் பண்ணுங்க. இந்த பூமியில் உள்ள மக்களை நீங்கள் உங்களுக்கு என்ன இஷ்டம் வருதோ அதை அவனுக்கு செய்யுங்க. அடிக்கணுமா, துப்பணுமா, எச்சப்படணுமா, அவனை என்ன வேணும்னாலும் என்ன செய்யுங்க, பண்ணுங்கன்னு தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் இந்த இடத்துல அனுப்பினார். அப்போ அவருடைய அன்பு எவ்வளவு? உங்கள் அன்பன்னது, என்னுடைய அன்பன்னது, உலகத்து மக்களுடைய அன்பன்னது, உங்கள் பிள்ளைகளுடைய அன்பன்னது, மனைவியினுடைய அன்பன்னது, புருஷனுடைய அன்பன்னது, அதெல்லாம் நுனி நாக்கள் உள்ள அன்பு. இதெல்லாம் அப்படி இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற அன்பு. எங்கேருந்து வருது? பிதாவுடைய அன்பு எப்படிப்பட்டது? இங்கேருந்து வெடிக்கும், இருதயத்திலிருந்து வெடிக்கும். ப்ரேயர் எல்லாம் அப்படி தாங்க. ப்ரேயர் எங்கேருந்து வரணும்?
உள்ளத்திலிருந்து வெடிக்கணும். ஆண்டவர் சொல்கிறார்ல யோபேல்ல, உங்கள் இருதய வஸ்திரத்தை இல்லை எதை கிழிச்சு ஜெபிங்க, பரிசுத்த உபவாச நாளை நேமிங்க, விசேஷித்த ஆசரிப்பை கூட்டுங்க, சபை மூப்பரு எல்லாரையும் வரவழைச்சி தேவனை நோக்கி கதறுங்க. ஒருவேளை அவர் என்ன செய்வார், இறங்குவார். நம்ம நிறைய பேர் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனாலும் ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு ஒரு சூப்பர் மதத்தை ஸ்தாபிச்சுட்டு வாப்பா, கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபி, நாம் தான் தெய்வம் என்பதை எல்லாருக்கும் ஸ்தாபித்து ஒரு பெரிய சர்ச்சை அந்த பூமியில் கட்டிட்டு வான்னு இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் என்ன செய்யலை, அனுப்பலை. ஆண்டவர் சொல்கிறார், அதனால தான் சூப்பர் பவர் அவருக்கு கொடுத்தாரு. புரியுதா? எந்த பவர் கொடுத்தாரு? எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். இந்த பூமியில் ஒரு நாமம் மனுஷர் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இயேசு அல்லாமல் வேறொரு நாமம் பூமியில் இல்லை. பிசாசை துரத்தி பாருங்களா. மேரிம்மா மரியாம்மாவே நாமத்தில் பிசாச போ, பிதா நாமத்தில் பிசாச போ, பரிசுத்தாவியானவர் நாமத்தில் பிசாச போன்னு என்ன செய்யாது, பிசாசு உங்கள் மேலே வந்து ஏறி உங்கள் மேலே உங்களை வஸ்திரத்தை கிழிச்சு தள்ளிடும். ஆனால் இயேசு நாமம் சொல்லும் பொழுது, இயேசுவி நாமத்தில் போ, இயேசுவி நாமத்தினால வியாதிகள் சுகமாகும்னு சொல்லும் பொழுது அந்த நோய் சுகமாகும், பேய்கள் ஓடும், கட்டுகள் உடைக்கப்படும், சங்கிலிகள் முறிக்கப்படும், சிறைச்சாலைகள் சிறையிருப்புகள் அதிரும், போராட்டங்கள் மாறும். இயேசுவி நாமத்தில் அவ்வளோ பவரை என்ன செய்தார் ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்தார். புரியுதுங்களா? இயேசுவுக்கு சிலுவையில் போகும்போது அவருக்கு தம்பி உண்டு, இயேசுக்கு அண்ணன் அக்கா எல்லாம் இல்லை. புரியுது? அது பெரியப்பா சித்தப்பா பிள்ளை முறை உள்ள அக்கா தான் அண்ணன் தான் உண்டு. இயேசுவுக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரத்தை எடுங்களா. மத்தேயு 13:55 பாருங்க. இவன் 55, இவன் தச்சருடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா. இயேசுக்கு தம்பி எத்தனை பேர்? இயேசுக்கு எத்தனை தம்பி சொல்லுங்க? 4 தம்பி. பேர் என்னெல்லாம்? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா. இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா. இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தாள். இயேசுக்கு இவ்வளோ 4 சகோதரிகள்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால ஆமாம், ஏன்னா யோவான் எல்லாம் இங்கே சொல்லலையா, அவன் சித்தி பையன். புரியுதா? இயேசுக்கு சொந்த மரியாளுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் இது. சரியா? மரியா கன்னியோட புள்ள கன்னி மரியா இருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படலை. இயேசுவை பிறக்கிறது வரையிலும் யோசேப்பு மரியாளை அறியாதிருந்தான். அதுக்கப்புறம் அவங்க குடும்ப வாழ்க்கை பண்ணி இவங்களுக்கு இவ்வளோ குழந்தைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு, பிறந்திருக்கு. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போது இவங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இயேசுவை பிடிச்சிட்டு போகிறாங்க. எங்கே போகிறாரு? கொல்கதா மலைக்கு என்ன செய்கிறார் இயேசு? சிலுவை சுமந்துட்டு போகிறாரு. யாராவது கூட போகிறாங்களா? ஒரு தம்பி போனானா, ஒரு தங்கச்சி போனாங்களா? யோசித்து பாருங்களா. சும்மா இல்லை, இயேசு அவ்வளோ நாமம், பெரிய நாமத்தை, பெரிய ஒரு பவராக இயேசுக்கு கொடுத்தாங்கன்னா, அவர் பிடிச்சிட்டு போகும்போது ஏதாவது ஒரு தம்பிக்காரன் ஆண்டவர் இடத்துல இயேசு இடத்துல அன்பாக இருந்தாங்களா? சகோதரன் மரியா போனா, புள்ள பொத்த புள்ள, இது வித்தியாசமான புள்ள, அவளுக்கு தான் தெரியும் கரெக்டாக. அப்போ யோசேப்பில் இறந்துட்டார், அவளுடைய புருஷனில் உள்ள இவர் ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருப்பார். யார் வீட்டில் ஒரு அடங்கா புள்ள இருந்தால் போட்டு எங்கேயும் போய் தொலைட்டு. ஏன்னா இவர் அங்கங்கே போய் பெரிய புரட்சி பண்ணிட்டு வந்துடுறாரு. வீட்டில் யாருக்கும் என்ன இல்லை, வேத பாரகர் பரிசேயர் வந்து வீட்டில் வருவாங்க. உன் பையன் இயேசுவா, இவன் என்னென்ன அட்டகாசம் பண்ணிட்டு வரான், எங்கள் சர்ச்சில் வந்து இந்த கலாட்டம் பண்ணுறான். அங்கே போய் வேத பாரக பரிசேயர் இடத்துல போய் சர்ச்சில் வந்து அவங்கள்ட்ட போய் இவ்வளோ கலாட்டம் பண்ணுறான். எல்லாரும் அவருக்கு எதிர்ப்பு. யாருக்கு? இயேசுக்கு பாசிட்டிவாக நின்னாங்க. ஒருத்தர் நிற்கலைங்க.
அப்போ மரியாளுக்கு நைட்டு தூக்கம் இருக்குமா? உங்கள் வீட்டில் ஒரு புள்ள நீங்கள் சொன்னால் கேட்காம அட்டகாசம் பண்ணிட்டு வெளியெல்லாம் போய் ஏதாவது ரவுடிசம் பண்ணி இன்னைக்கு அரசியலில் போகுது அங்கே போகுதுன்னா அந்த பிள்ளைய நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்களா? ரொம்ப அட்டகாசம் பண்ணால் இது இருக்கிறதோட செத்தா பரவாயில்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. யோசித்து பாருங்களா. அப்போ இயேசு எல்லா இடத்துலையும் போய் பயங்கரமான ஒரு நல்ல 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 வாலிபன், 33 வயசு 30 வயசு வாலிபன் எப்படி இருந்திருப்பான் இல்லை? 30 வயசு வாலிபர் எல்லா இடத்துலையும் போய் அப்படி ஆண்டவரை பற்றி அவர் வைராக்கியமாக பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை அங்கே பூமியில் செய்கிறதுக்கு அங்கங்கே போய் பிரச்சனைகளை உண்டாக்குறதுனால ஒரு தடவை போகிறாங்க. அவங்க தம்பிங்க எல்லாம் சொல்கிறாங்க, அவர் மதிமயங்கி இருப்பார். பைபிளில் இருக்கு, இவர் மதிமயங்கிட்டு இருப்பான். அவரை பார்க்க சொன்ன அவர் கேட்குறார், எனக்கு யார் சகோதரன் சகோதரி? என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் தான் எனக்கு அம்மா அப்பா சகோதரன் சகோதரி. அவர் அப்படி தான் வாழ்ந்தார். அவர் எந்த விதத்திலும் கோஆப்ரேஷன் பண்ணலை, ஃபேமிலிக்கு கோஆப்ரேஷன் பண்ணலை. அதனால் இவங்க எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, அவரை போட்டு அவரை நம்ம ஏதாவது அவருக்காக ஏதாவது பிரச்சனை பண்ண போனால், அவருக்காக ஏதாவது வழக்காட போனால், அவருக்காக நம்ம ஏதாவது செய்ய போய் பிலாத்திட்ட போய் போராடலாம், ஏறதுட்ட போய் போராடலாம். அண்ணா காய்பா ஆசாரியர் சங்கம் எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அவருக்காக வழக்காட யாருமே இல்லை. இதெல்லாம் பிதாவினுடைய சித்தம். பாருங்களா, அந்த இயேசு எங்கே இருந்தாருன்னா, யோவான் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து ஆதியிலே யோவான் 1:1 ஆதியில் என்ன இருந்தது? வார்த்தை தான். இப்போ இந்த வார்த்தை எங்கே வந்துச்சு? பூமிக்கு வருது. ஆதியில் வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. தேவன் ஒருவர் இருந்தார். அந்த காலத்துல எல்லாம் ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் எப்படி பேசினார்? உருவத்தோடைய பேசினார். போய் அந்த ஒரு வனாந்தரமான இடத்துக்கு போவாங்களாம் ஆண்டவரை ஆராதிக்க, தியானம் பண்ண. அப்போ தேவனுடைய வார்த்தை அசரீரி மாதிரி வருமா, காற்றுல வருமா. காற்றுல வரும் பொழுது ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சத்தம் கேட்குமா, எக்கோ சத்தம் மாதிரி. ஆபிரகாமிட்டத்தில் அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போனோன்னா அவன் அப்படியே நினச்சி தான் உபை பண்ணி வெளியே வர அந்த சத்தத்தை கேட்டு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதியில் அந்த வார்த்தை தான் இருந்துச்சு. அந்த வார்த்தை யாரிடத்துல இருந்தது சொல்லுங்க? எல்லா மனுஷரிடத்துல அந்த வார்த்தை கிடையாது. இன்னைக்கு உங்கள் வாயில் இருக்குது அந்த வார்த்தை. சூழ்நிலை வார்த்தை தான். அது வார்த்தை தான் என்னது? அந்த வார்த்தை தேவனிடத்தில் தான் இருந்தது. தீர்க்கதரிசிகள் இடத்துல கூட கொஞ்சம் தான் இருந்துச்சு. தேவன் அந்த வார்த்தையை யாருக்கு என்ன செய்யலை? ஆதியில் கொடுக்கல. ஸ்டார்டிங்கில் அந்த வார்த்தை தேவனிடத்தில் தான் இருந்தது. அவர் தான் டைரக்டாக பேசுவார். மக்களிடத்தில் பேசணும்னு யார்கிட்ட? தேவன் அவருடைய வார்த்தையை நேராக டைரக்டாக பேசினார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணார். தீர்க்கதரிசிகள்கிட்ட அந்த வார்த்தை போச்சு. பாருங்களா, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை யாராக இருந்தது? அப்போ வார்த்தை எது? தேவன். இப்போ வார்த்தை நான் அன்னைக்கு கூட எக்ஸாம்பிளில் சகோதரிகள் கூட்டத்தில் சொன்னேன். சிஎம் சொல்கிறாரு, எல்லாருடைய அக்கௌண்ட்டிலும் ஒரு 10,000 ரூபாய் வருது அனௌன்ஸ் பண்ணி அறிக்கை போட்டான்னு வைக்கலாம். இன்னும் 10 வரும். சரியா? அதை விட என்ன இப்போ சொல்லலாம், அது வந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு 10,000 ரூபா போடுறேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறான்னு வைங்களாம். அது என்ன செய்யும்? அந்த வார்த்தை அப்படியே சொன்னால் அது என்ன செய்யாது? உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் என்ன செய்யாது? வராது. அந்த வார்த்தை என்ன செய்யணும்? அதான் அந்த 1ஆம் வசனத்தில் பாருங்களாம், 14ஆம் வசனம், யோவான் 1:14. அந்த வார்த்தை என்ன செஞ்சு மாம்சம் ஆகுது. அது அப்படியே உயிர் கொடுக்குது. அந்த வார்த்தைக்கு என்ன வருது? அதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியுது. அவர் வாயிலான சொன்ன அந்த வார்த்தை உங்கள் அக்கௌண்ட்டில் போய் பாருங்கன்னு அடுத்தது ஜீவோ போட்டு எல்லா அக்கௌண்ட்டுக்கு டைரக்ட் பண்ணால் எல்லாரும் காலையில் போய் எல்லா லேடிஸும் போய் என்ன செய்கிறாங்க? அக்கௌண்ட்டில் போய் 5,000 எடுத்துட்டாங்க. என்ன ஆச்சு? அந்த வார்த்தை மாம்சம் ஆச்சு. சீம சொன்ன வார்த்தை என்ன ஆகுது? மாம்சமாகி அது ஜீவன் கொடுத்தது. அதே மாதிரி தான் ஏசப்பா வாயில் இருந்த தேவனுடைய வாயில் இருந்த வார்த்தை இயேசு இப்போ பூமியில் மாம்சமாக வராரு. யாரா வராரு? அவர் வழி தேடுறாரு எப்படி வரணும்னு. மரியாள் வயிற்றில் பிறந்து 30 வருஷம் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சி வாழ்கிறாரு. இப்போ கூட அந்தி கிறிஸ்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். உங்களுக்கு தெரியல.
இயேசு எப்படி 30 வருஷம் யாருக்கும் தேவகுமாரன் என்று தெரியாமல் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாரோ அதே ஸ்டேஜில் அந்தி கிறிஸ்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவர் 30 வருஷம் வாழ்ந்தார். தேவகுமாரன்னு தெரியாது, ஒன்லி மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பிறகு தான் அவர் தேவகுமாரன்னு மக்கள் என்ன செய்கிறாங்க, புரிஞ்சு கொள்கிறாங்க. அப்போ அந்த வார்த்தை என்ன ஆச்சுது, தீர்க்கதரிசி இடத்துல கொஞ்ச நாள் போச்சுது. ஜனங்கள் எல்லாம், ராஜாக்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகளை நாடுனாங்க. எலியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி. அப்படி அந்த வார்த்தை அவங்க என்ன சொன்னாங்களோ அதன்படி என்ன தேவன் அவங்களோட பேசினார். இப்போ இந்த வார்த்தை எங்கே வந்துச்சு, இந்த பைபிளில் வந்துச்சு. நமக்கு எங்கே வந்துச்சு, பைபிள். இயேசு தான், ஒரு வார்த்தையும் இயேசு. அந்த வார்த்தை மாம்சமாகி நம்ம கண்ணுக்கு படிக்க வந்துச்சு. நீங்கள் அதை விசுவாசித்தா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் வார்த்தையினாலாம் உலகத்தை படைச்சாரு. வெளிச்சம் உண்டாக கடவுள், வெளிச்சம் அப்படியே வந்துச்சு. நீங்கள் சில வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி இயேசுவின் நாமத்தினால பொல்லாத ஆவியை போனா போயிடும். இயேசுவின் நாமத்தினால் இந்த வியாதி சுகமாவதுன்னா ஆகும். நீங்கள் விசுவாசிக்கணும். மெயினாக என்ன செய்யணும், விசுவாசம் மட்டும்தான் ஆண்டவர் கேட்டார். விசுவாசிக்கணும். வார்த்தை மாம்சமாகி அது என்னெல்லாம் நிறைஞ்சுதான், கிருபையும் சத்தியம், ரெண்டெண்ணா இருக்கு. அந்த வார்த்தையில் என்னெல்லாம் இருக்கு, கிருபை. இதே இதில் வாங்கலாம். எப்படி எனில் 17ஆம் வசனம், எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிட்டு. உங்களுக்கு எப்படி கிருபை கிடைச்சிச்சு? இயேசு வரலன்னா கிடைச்சிருமா கிருபை? எப்படி நீங்கள் பாவம் பண்ணி படைஞ்சிருக்கீங்க? நீங்கள் செஞ்ச தப்புலே தான் இருக்கணும். ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், கோழி ரத்தம், புறா ரத்தம், சிட்டுக்குருவி ரத்தத்தை கொண்டு நீங்கள் செலுத்தி தான் பாவம் பண்ணி படைஞ்சிருக்கணும். இயேசு கிறிஸ்து வந்தனால கிருபையினால விசுவாசத்தை கொண்டு என்ன செய்தீங்க சொல்லுங்க. கிருபை யார்கிட்ட இருக்கு? பிதா கிருபையெல்லாம் வைக்கல. கிருபை யாருக்கு கொடுத்தாரு சொல்லுங்க? கிருபை இயேசுக்கு கொடுத்தாரு. சத்தியத்தை அவருக்கு கொடுத்தாரு. உங்களுக்கு எனக்கு அவர் தரல. யாருக்கு கொடுத்தாரு சொல்லுங்க? இயேசுடத்துலாம் கிருபை இருக்குது. இயேசு என்ன செய்கிறாரு? இப்போ பாருங்களாம், இப்போ ஒருத்தர் இந்த பூமியில் உயிர் வாழ்கிறது வரையிலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் சொத்தை எழுதி வைக்கீங்கன்னு வைங்களாம். நான் என் சொத்தெல்லாம் என் பையனுக்கு 2 பசங்களுக்கு உயிர் எழுதி வச்சிடுறேன். எது இருக்கோ ஏதோ 2 பேருக்கும் எழுதி வச்சிருக்கேன். ஒன்றும் சொல்லக்கூடாது, 2 பேருக்குன்னு எழுதிட்டேன். இது உயில் எதுவரை செல்லுபடி ஆகும்? அது என்னைக்கு அது ஒர்க் அவுட் ஆகும்? நான் செத்தப்புறம் தான் அது என்ன செய்யும்? என்னடா ஒர்க் அவுட் ஆகும். அவன் பற்றியா லாயர் சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தன் உயிரோடு இருக்கிறது வரையிலும் அந்த உயிர் என்ன செய்யாது, நினச்சா நான் மாற்றிடுவேன். எனக்கு நினச்சா என் பிள்ளைங்க என்னை கவனிக்கலை, இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடலாம். ஏன்னா நான் உயிரோடு இருக்கிறேன். அந்த உயிர் என்ன செய்யாது, செல்லுபடியே ஆகாது. ஆனால் அந்த உயிர் என்னைக்கு செல்லுபடி ஆகணும்னா எங்களுடைய காலங்களுக்கு அப்புறம் நாங்கள் இந்த பூமியை விட்டு போன பிறகு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த உயிர் என்ன செய்யும், செல்லுபடியாகும். அதே மாதிரி தான் அந்த வார்த்தைகள் இயேசு இடத்துல இப்போ என்னெல்லாம் இருக்குது, கிருபையும் சத்தியமும் இருக்குது. இப்போ இயேசு என்ன செய்யணும், சாகணும். அவர் உயிரோடு இருக்கிறது வரையிலும் யாரை கொடுக்க முடியாது, கிருபையும் சத்தியத்தை உங்களுக்கு தர முடியாது. ஏன்னா அவர் இருக்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? அப்போ அவர்கிட்ட இருந்த கிருபையும் சத்தியத்தையும் அப்படியே சரண்டர் பண்ணுறாரு. எனக்கு வேண்டாம். எங்கே கொண்டு போனார்? அந்த கிருபை சத்தியத்தை சிலுவையில் அரைஞ்சி பிசாசின் தலையை நசுக்கி அதை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறாரு. அதனால ரட்சிப்பு நம்ம கொடுப்போமா? போஸ்ட்டை கொடுப்போமா? அந்தஸ்தை கொடுப்போமா? நம்முடைய தகுதியை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுப்போமா? இப்போல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க பேரண்ட்ஸ். நான் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கெல்லாம் எழுதியெல்லாம் வச்சாதுங்க. என்ன இருந்தாலும் ஏன்னா உங்களை கவனிக்க மாட்டாங்க. சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் கடைசியில் கவனிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு போ, பையன் வீட்டுக்கு போ, பொண்ணு வீட்டுக்கு போ, அதுக்கு தானே நிறைய கொடுத்தேன், அதுக்கு நிறைய செஞ்சல, அங்கே போன்னு அலக்கழிச்சிடுவாங்க. இருக்கிறத வரை வைங்க, நல்லா சாப்பிடுங்க. நல்லா கஷ்டப்பட்டீங்க எல்லாம் சின்ன வயசில், நல்லா சாப்பிட்டுட்டு மிச்சத்தை என்ன செய்யுங்க, இருக்கு 2 பிள்ளையா 3 பிள்ளையா அதுக்கு எழுதி சொல்லிடுங்க. என்னுடைய காலத்துக்கு அப்புறம் தான் இந்த சாசனம் என்ன செய்யணும், இந்த உயிர் சாசனம் உங்களுக்கு உயிர் உண்டு. அதனால அதுவரை எங்கள் அப்பா இவ்வளோ வச்சுருக்காரு, நான் சோம்பேறியாக இருப்பேன்,
எங்கள் அப்பா சொத்து இவ்வளோ இருக்குது, நான் சும்மா இருந்துட்டு நான் சம்பாதிக்காமல் எங்கள் அப்பா சொத்தை வச்சு அழிச்சிட்டு இருப்பேன் கெட்டகுமாரனை போல அப்படின்னு யாரும் ஊதாரியாக இருக்காதுங்க. நீங்கள் சம்பாதிங்க எல்லாரும். அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பொருள் வாங்கியிருப்பாங்க, அப்படி தானே? நாங்கள்லாம் அப்படி தான். பாஸ்டரு 100 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் வாங்கி எத்தனையோ வருஷம் ஓட்டுனார். நான் சொல்கிறேனே, அதுவும் செகண்ட் ஹேண்டு. அப்போ 2 பேரும் நல்ல இடத்துல நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஆனால் அவருடைய குடும்ப சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு புது சைக்கிள் வாங்கி ஓட்டுறதுக்கு அவருக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. இதை வாங்கி அதை கொண்டு ஒர்க் ஷாப்பில் போட்டு டயரை அடித்து பிச்சு எடுத்து எங்களை என்ன செய்தார், கொண்டு தந்தார். அதுக்கப்புறம் ஒரு வண்டி வாங்கினார், பஜாஜ் சேட்டக்குன்னு. அது ரொம்ப வருஷம் இருந்துச்சு, ரொம்ப வருஷம் அந்த பஜாஜ் சேட்டக்கு இருந்து. என் பையனே சொல்லுவான், என்னம்மா 4 பேரும் வளர்ந்தாச்சு, நீங்கள் அதிலே கொண்டு வரீங்கன்னு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம். என் பையன் வண்டி கேட்டான். அப்பா பாஸ்டர்னு சொன்னார், நான் வாங்கி தர மாட்டேன், நீ சம்பாதிச்சு தான் என்ன செய்யணும், வண்டி வாங்கணும். எந்த இயர்டா வண்டி வாங்கினேன்? 3rd இயர் இல்லையா? 3rd இயர். அப்புறம் 3rd இயரில் பாவம் பார்த்து ஒரு பல்சர் வாங்கி கொடுத்தோம். இன்றைக்கும் அது இருக்கு அங்கே. அவன் ஒரு பொருளையும் வேஸ்ட் பண்ண மாட்டான், வச்சுருப்பான் பத்திரமா. ஒரு பொருள் வீட்டுக்கு வந்துன்னா என்ன செய்ய மாட்டான், வேஸ்ட் பண்ணவே மாட்டான். அங்கே அதை அருங்காட்சியகம் மாதிரி எங்கேயாவது என்ன செஞ்சுருப்பான், அருங்காட்சியகத்துக்கு வச்சுருப்பான். சில காரியங்கள் எல்லாம் தள்ள மாட்டான், அங்கே வச்சு வீட்டில் அது இருக்குது இன்றைக்கும் பல்சர் வண்டி. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு இதுலேயும் ஆண்டவர் தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நமக்கு ஜீவனை. ஏசு அப்படி தான் பண்ணார். பிசாசை எப்படி ஜெயித்தார்? எல்லாத்தையும் தூக்கி போட்டு இழந்து ஆண்டவர் சிலுவையின் ஊடா போய் தன்னுடைய மரணத்தில் அவர் தன்னுடைய மரணத்தை இரத்தத்தை சிந்தி நமக்கு நினைச்சார், பிசாசை ஜெயித்து அந்த பவரை எடுத்தார், வல்லமையை வாங்கினார். அதை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? நம்மக்கிட்ட. உங்கள் கையில் இருக்குது, என் கையில் இருக்குது. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன செய்தோம், ரட்சிக்கப்பட்டோம். அவர் எல்லாம் அந்த உலகத்தில் எதையோ சாதிக்கணும்னு இந்த இயேசு இந்த உலகத்தில் வரல. எல்லாம் சுயம், மரியாதை, மதிப்பு, அந்தஸ்து, போஸ்ட்டு, அவருடைய கௌரவம் எல்லாத்தையும் என்ன செய்தார், அரசட்ட பண்ணியிருந்தார், புறக்கணிக்கப்பட்டார். அவர் நம்ம எல்லாரும் என்ன செய்தோம், வழி தப்பி தெரிஞ்சோமாய். ஏசாயா 53 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஏசாயா 53 3ஆம் வசனத்தில், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், அவரை அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சொல்லுங்க சுமந்தார். உங்க யாரெல்லாம் இன்னைக்கு துக்கத்தோட இருக்கிறீங்க, ஏசப்பா சுமந்துட்டார். நீங்க சுமக்க வேண்டிய துக்கத்தை மாற்ற சந்தோஷமா மாற்ற தான் இயேசு சிலுவையில் ஜீவனை கொடுத்தாரு. யாரும் துக்கமுகமாக இருக்காதுங்க, சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருங்க. இந்த பூமியில் ரொம்ப நாள் நம்ம வாழ மாட்டோம். பலத்தின் மிகுதியாக 70 வயசு வரை தான் கொடுத்துருக்காரு. அதுக்கு மேலே போனால் வருத்தமும் சொல்லுங்க, 70 தாண்டிச்சுன்னா வருத்தமும் சஞ்சலமும். அதுக்குள்ளே என்ன சாதிக்க போகிறோம்? ஒன்றும் சாதிக்கலை. நம்ம வெறுங்கையாக தான் வந்தோம், வெறுங்கையாக தான் என்ன செய்ய போகிறோம், போக போகிறோம். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யுங்க. ஆண்டவருக்காக ஏதாவது இந்த உலகத்தில் நம்ம அந்த பூமியில் வாழ்கிற அந்த உயிரோடு இருக்கிற காலத்தில் தான் நீங்கள் ஏதாவது செய்ய முடியும். ஆவி போன பிறகு நம்ம ஒன்றும் என்ன செய்ய முடியாது, செய்யவே தேவனுக்கு செய்யணும்னு படுத்துட்டு கிடந்து செய்ய முடியும். கால் நடக்க முடியாத நேரத்தில் ஊழியம் செய்யணும்னா யோசிப்பீங்க. ஆண்டவருக்காக ஏதாவது நம்ம என்ன செய்யணும், செய்யணும். இருக்கிற பலத்தில், இருக்கிற நேரத்தில், இருக்கிற வருமானத்தில் ஏதாவது ஆண்டவருக்குன்னு என்ன செய்யணும், அவருடைய நாமத்தை மையப்படுத்த. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒருத்தரையும் ப்ளஸ் பண்ண, ஒருத்தரையும் ஆசீர்வதிக்க. அவர் சும்மா எடுத்தோன்னே வந்துட்டு அப்படியே நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ளஸ் பண்ண மாட்டார். அவருக்கு தெரியும் யார் எத்தன், யார் யாக்கோபு, யார் ஏசா. புரியுதா? யாருக்கு தெரியும்? ஏசப்பாவுக்கு தெரியும். ஆண்டவர் நம்மளை ஒரு போதும் என்ன செய்ய மாட்டார், அவர் கரெக்டாக ஏற்ற வேளையில் நமக்கு செய்வார். நான் சில இந்த கடந்த வாரங்களில் எல்லாம் தியானித்த சமயத்தில் எனக்கு கிடைச்ச சில வார்த்தைகளை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மற்ற நம்ம நினைப்போம் சிலரெல்லாம், எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம், அவங்கவுங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க பிள்ளைகளெல்லாம் நல்லா இருக்குது, நல்ல வருமானம், புருஷன் சந்தோஷமாக இருக்கிறான், அவங்கவுங்கன்னு நல்லா இருக்கிறான்னு நம்ம என்ன செய்வோம், சிலரை பார்த்து
நல்ல பணக்காரங்களாக இருக்கிறோம் பார்த்து இவங்களுக்கு தான் ஒரு வாழ்க்கை. எப்படி இருக்கிறாங்க? அவங்க பிள்ளைங்க கீழ்ப்படிது, நல்லா படிக்குது, நல்ல வேலை பார்க்குது, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நம்ம என்ன செய்வோம்? மற்றவங்கள பார்த்து சில சமயத்தில் கஷ்டப்படுவோம். அவங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறோம் பாருங்களாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1-2 பாருங்களாம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இயேசு சொல்கிறாரு, நான் தான் திராட்சை செடி. யார் செடி? இயேசு திராட்சை செடி. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். இந்த செடியில் ஒரு கிளை சரியாக கனி கொடுக்கல, அது அப்படியே ஒன்றுமே இல்லாமல் பூவும் பூக்கல்ல, ஒரு பிஞ்சம் இல்லைன்னா என்ன செஞ்சிருவார்? தோட்டக்காரன் வந்து வெட்டி போட்டுருவார். புரியுதா? கனி கொடுக்காதுன்னு அதை கட் பண்ணி போட்டுருவார். ஆனால் கனி கொடுக்கிற கொடி எதுவோ, சில கொடி கனி கொடுக்குது, சில கொடி எத்தனை கொடுக்குது? பக்கத்து கொடி 10 மாங்காய் காய்ச்சா இது 1 கொடுக்குது. எத்தனை கொடுக்குது சொல்லுங்க? 1 மாங்காய் தான் இந்த கொம்பில் வருது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்க சின்ன கொம்புலேயே 10 மாங்காய் பிடிக்குது. உடனே அந்த செடி நினைக்குது, பரவாயில்ல, இதுக்கு இது ஏதோ ஒன்று என்ன செய்யுது? கொடுக்குது, கனி கொஞ்சம் கொடுக்குது. இது என்ன செய்யணும்? நிறைய கனியாக கொடுக்கணும். உங்களுக்கு புரியுதா நான் என்ன விதத்தில் வரேன்னா? நீங்கள் ஏதோ கொஞ்சம் ஒன்றும் இல்லாததை வெட்டி போட்டுறாரு. இங்கே சர்ச்சுக்குள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்கிறீங்க சொல்லுங்கள்? கனி கொடுக்குறீங்க. ஏன் உங்களுக்கு கஷ்டம்னு சொல்கிறதுக்கு தாங்க ஆன்சர் கொடுக்குறேன். எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம், எனக்கு மட்டும் தான் பிரச்சனை, எனக்கு மட்டும் வியாதி, என் பிள்ளைக்கு தான் வியாதி, என் குடும்பத்தில் தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நீ ஏன் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கனி கொடுக்குறீங்க. ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் நீ 10 மாங்காய் கொடுக்கணும் ஒரு கொம்பில். எத்தனை கொடுக்கணும் சொல்லுங்க? தேவன் எதை எதிர்பார்க்குறாரு? நீ 10 மாங்காய் கொடுக்கணும். பக்கத்து கிளை 1 10 கொடுக்குது, நீ 1 தான் கொடுக்குற. இந்த 1 வச்சுட்டே நீ பெருமாடிக்கலான்னு பார்க்காத. உனக்கு நிறைய போராட்டத்தை போட்டு, இந்த முல்லை செடியெல்லாம் இருக்குல்ல, இந்த முல்லை செடியை மழை வர சீசனுக்கு முன்னால் எல்லா கிளைகளையும் கட் பண்ணிவிடுவாங்க. எல்லா கிளையும் கட் பண்ணிவிட்டு அது அப்படியே நிற்கும். மழை சீசன் தெரியும், சின்ன சின்ன தூரல் உடம்பை என்ன செய்வாங்க? அந்த தோட்டத்துக்காரன் எல்லாத்தையும் வெட்டி விட்டுருவான். அடுத்தது பாருங்களா, மழை வரும். மழை வந்தோடனே ஒரு சின்ன கொம்புலையும் ஒரு சின்ன தளிர் வந்தால் கூட அதில் நிறைய கொத்து கொத்தாக என்ன செய்யும்? செடி ஃபுல்லாக பூவாக நிற்கும். தோட்டக்காரனுக்கு தெரியும், இதை கட் பண்ணணும், இதுகிட்ட சில காரியங்கள் கேரக்டருக்கு இதை கட் பண்ணணும். என்ன செய்யணும்? இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்களா, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இப்போ உங்களை ஆண்டவர் சுத்தம் பண்ணாமல் சோர்ந்து போதுங்க. புரியுதா? ஏன் பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் இன்னும் சுத்தம் கரெக்டாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவு பரிசுத்தம் இல்லை. அவர் உங்களை நினைக்கிற அளவு அவருக்கு நீங்கள் கனி கொடுக்கல. கொஞ்சம் கொடுக்குறீங்க, நீங்கள் நிறைய கனி கொடுக்கணும், நிறைய காரியம் ஆண்டவருக்காக செய்யணும். இன்னும் நீங்கள் மாறணும். கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இல்லை, இதனால பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீங்கள் அதனால பெற்றுக்கொள்ள முடியாது. நீ நிறைய கனி கொடுக்கணும், உங்களிடத்துல எதிர்பார்க்குறாரு. அப்படி எதிர்பார்த்து தான் உங்களை ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்தார். ஆனால் பார்க்கும் பொழுது ஏதோ கொஞ்சம் கொடுக்குறீங்க, அதனால் கட் பண்ணுறாரு. கிளைகளெல்லாம் கட் பண்ணுறாரு, வேஸ்டெல்லாம் கட் பண்ணுறாரு. அங்கங்கே போய் சோலையில் போய் சில கம்பை நீட்டிட்டு நிற்கும், அதை கட் பண்ணுறாரு. சில உறவுகளை கட் பண்ணுறாரு. சில சூழ்நிலைகளில் உங்களோட ஆண்டவர் நிற்கிறாரு, அதை மாற்றுகிறாரு. உங்களுடைய எல்லாத்தையும் அவர் தலைகளாக மாற்றி நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படி உங்களை சுத்தம் பண்ணுகிறார். சோர்ந்து போகாதுங்க. உங்களுக்கு போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன செய்வீங்க? உணர்ந்து கொள்ளுவீங்க. ஐயோ, ஜோம் பண்ணலை, சர்ச்சைக்கு போகல, ப்ரேயர் பண்ணலை, போராட்டம் ஜாஸ்தி ஆச்சு. நம்ம என்ன செய்யணும்? காலையில் எழும்பி ஜோம் பண்ணிட்டு இருப்போம். காலை பைபிளை படிக்கலை, ஒன்றுமே படிக்கலை. எப்படி? இதெல்லாம் பார்த்துட்டு உங்களை அப்படியே ஒரு சின்ன பிரச்சனையை போடுவார். எதுக்கு? கனி கொடுக்கணும். கனி கொடுத்துட்டு இருந்தது, இது நான் எதிர்பார்க்குற கனி இதுகிட்ட இல்லை, அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்? சுத்தம் பண்ண போகிறேன்னு நம்மளை சுத்தம் பண்ணுறாரு. பிரச்சனை வரவங்களெல்லாம் என்ன நினைக்கணும் நீங்கள் சொல்லுங்கள்? வீட்டில் டஸ்ட் பண்ணி பாருங்களா, வீட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணுங்க. நிறைய அடைஞ்சி கிடக்கிற ரூமை க்ளீன் பண்ணாமல் வீட்டில் சண்டை வரும். பார்த்துருக்குறீங்களா? வீடை ரொம்ப நாளாக ஒயிட் வாஷ் பண்ணாமல் உங்கள் வீடை ஒயிட் வாஷ் பண்ணணுன்னு நினச்சி எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்களா, வீட்டில் குழப்பம், சண்டை, பிரச்சனையே வரும். ஏன்னா அங்கே இருக்கிற பேய் எல்லாம் உள்ளே அடைஞ்சு கிடக்கும். எல்லா டஸ்ட்டும் கிடந்து அங்கே உள்ளே போகும். க்ளீன் பண்ணாமல் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரும். உங்களை க்ளீன் பண்ணும்போது எங்கள் மேலே மனஸ்தாபப்படுவீங்க.
நீங்கள் ஏன் தான் சர்ச்சுக்கு போகிறோன்னு யோசிப்பீங்க. ஏன் பைபிள் எடுக்கிறோம், ஏன் ஊழியம் செய்கிறோம், எனக்கு தான் நிறைய பிரச்சனை. ஆண்டவர் க்ளீன் பண்ணுறாரு. உங்கள் வீடை சுத்தப்படுத்த, உங்களை ஆண்டவர் அதிக கனப்படுத்த, நிறைய பேர் உங்களை கொண்டு உங்களை பார்த்து அநேகர் உங்களை ஒரு ரோல் மாடலாக வைக்க கர்த்தர் என்ன செய்கிறாரு சொல்லுவாங்க. பாரு, இது இவ்வளோ கனி கொடுக்குது, இது இவ்வளோ பண்ணுது, இவ்வளோ இது பண்ணு. நேற்று நாங்கள் ஒரு இடத்துல சொன்னாங்க, இல்லை அந்த அம்மா சொன்னாங்க, 2 வருடத்தில் நாங்கள் 4000 ஆத்துமாக்களை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நாங்கள் ரட்சிப்பு நடத்தினோன்னு சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? நான் அப்போ தான் நினச்சேன், நம்ம எல்லாம் மக்கா மாதிரி உட்காந்து கிடக்கிறோம். முக்கா மாதிரி இங்கே உட்காந்துக்கிட்டு சுற்றி 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 வருகிறோம். நம்மெல்லாம் என்ன செய்யலை, கரெக்டாக இல்லை, கிளியர் ஆகலை. நம்ம கிளியர் ஆகி இயேசு மாதிரி இருந்தால் இயேசு போனார்னா இப்போ டக்குன்னு போவாங்க. மக்கள் வரோம் போவோம். நம்ம உருமாத்துறாரு, உங்களை அவரை மாதிரி மாத்துறாரு. அவர் எப்படி கிருபை சத்தியத்தை கீழே போட்டு உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரோ, நீங்கள் நிறைய எண்ணத்தை கீழே தூக்கி போடணும். உங்கள் சுயத்தை போடணும், உங்கள் சுயநலத்தை சரண்டர் பண்ணணும். உங்களுக்கு இருக்கிற எல்லா கந்தஸ்து மேட்டிமை நம்முடைய எல்லாத்தையும் கீழே தள்ளணும். அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி கீழே வந்து மனிதனுக்காக தன்னை தாழ்த்தினார். நம்ம நிறைய ஆத்துமாக்கள் வரணும்னு நினைக்கிறோம், என்ன கொண்டு எடுத்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன காரியத்தை நம்ம என்ன செய்கிறது இல்லை, தாழ்த்துறதே இல்லை. இதெல்லாம் விட்டு கொடுக்க தான் நம்மளை போட்டு புடமிடுகிறாரு, உடைக்கிறாரு. நான் ஜுவல்ஸ் இல்லாமல் இருக்கணும்னு உள்ளது ஆண்டவருடைய திட்டம். புரியுதா? எனக்கு நிறைய ஜுவல்ஸ் ஆசை. தேவன் என்ன ஜுவல்ஸ் இல்லாமல் வைக்கணும்னு அவர் முன்குறிச்சிட்டார். மோதிரத்தை கலத்தினேன், வளையலை கலத்தினேன், கம்மலை கலத்தினேன். ஒன்றொன்னா ஒரு நோய் வரும், ஒரு பிரச்சனைக்கும் ஒன்றொன்னா கலத்திடும். இதனால தான் ரொம்ப நோய், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. இந்த வளையல் போடுறதுனால தான் இதில், பூ வைக்கிறதுனால தான் இது பிரச்சனை. பூவை போட்டு ஒன்றொன்னா போட்டு என்னென்ன ஸ்டைல் பண்ண எல்லாம் ஒன்றொன்னா என்ன செஞ்சேன், ஒப்பு கொடுத்தேன். லாஸ்ட்டில் ஒரே ஒரு செயின் தான் இருந்து, அதை செயினை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் ஊழியத்துக்கு எடுத்தார். இப்போ தேவனுடைய திட்டம். அதனால எனக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு, கஷ்டங்கள் வந்துச்சு. குழந்தைங்களை வச்சு நோயை கொடுத்து வந்தோடனே கேட்பேன், ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம்? உட்காந்து ஜோம் பண்ணுவோம். இதில் தப்பு பண்ணிட்டோம். நாங்கள் வேலை செய்கிற சமயத்தில் அரியஸ்வரம், அரியஸ்வரம், அதில் தசமபாகம் கொடுக்க மாட்டோம். வேறு ஏதாவது சரண்டர் எடுப்போம், அதில் தசமபாகம் கொடுக்க மாட்டோம். ஏதோ வருகிற நெட்டு சேலரியில் தான் தசமபாகம் கொடுத்துட்டு இருந்தோம். ரொம்ப 2 பேருடைய சேலரிலையும் கொடுக்கணுன்னா கஷ்டமாக இருக்கும். பார்ப்போம், பிரச்சனை டாக்டர்கிட்ட போயிட்டே இருப்போம். ஒரு சும்மா அப்போ ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே முதல்ல 100 ரூபா கொடுத்து, 200 ரூபா கொடுத்து, 300 ரூபா கொடுத்து, 400 ரூபா கொடுத்து ப்ளீஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ கொஞ்சம் பிரச்சனை குறையும். ஒவ்வொரு காரியத்திலையும் ஒப்பு கொடுத்து பணத்தில் திருப்திப்படுத்த பார்த்தோம். அப்பவும் அவர் விடலை. அதுக்கப்புறம் எங்கள் டைமை கொடுத்து எங்களை ஒப்பு கொடுத்த பிறகு தான் ஆண்டவர் என்ன செய்தார், எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானமான ஒரு கொந்தளிப்பை அடக்கினார். நம்ம வாழ்க்கையில் சில சமயத்தில் கொந்தளிப்புகள் வருது. ஏன்னு நீங்கள் கேட்குறது இல்லை. ஏன் வருது, ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, ஏன் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம்? நான் நல்லா தானே இருக்கிறேன், கரெக்டாக தானே இருக்கிறேன், ஜோம் பண்ணுறேன். நீங்கள் உங்களே நீதிமான்களாக எண்ணாதுங்க. ஆண்டவரோட கம்பேர் பண்ணுங்க, பைபிளோட ஒப்பிட்டு பாருங்க. நான் கரெக்டா, நான் பர்ஃபெக்டா, நான் இது ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு இது பிடிக்குமா? அந்த இடத்துல ஆண்டவரை வச்சு நீங்கள் ஒப்பிடுங்க. எந்த ஒரு மனுஷனையும் கம்பேர் பண்ணாதுங்க. நான் பேசுனது கரெக்டா, இயேசுக்கு இது பிடிக்குமா? இந்த பிரச்சனையில் இயேசு என்ன செய்திருப்பார்? இந்த சூழ்நிலை வரும்போது இயேசு என்ன செஞ்சிருப்பார்? நீங்கள் அவரை அங்கே நிறுத்துங்க. மனுஷனை கொண்டு நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு நியாயமே என்ன செய்யாது, கிடைக்காது. அவர் தான் கரெக்டான நீதி உள்ள நியாயாதிபதி, கரெக்டான ஜட்ஜி அவர் தான். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத நடக்கைகள், பேச்சுகள், சிந்தனைகள், செயல்பாடுகள், யோசனைகள், நடைமுறைகள் இருந்தால் கட் பண்ணிடுங்க. நீங்கள் அது இருக்க கடலுக்குள்ள ஒரு துருப்பை தூக்கி போடுங்களா, ஒரு செருப்பை தூக்கி போடுங்களா. நாங்கள்லாம் சின்ன வயசில் கடலில் போகும்போது ஏதாவது ஒன்று தூக்கி போடுவோம். அல்லைன்னா கடல் தோத்தது ராமர் ஜெயித்தார்னு எழுத சொல்லுவாங்க. அந்த மணலில் கொஞ்ச நேரம் நிற்போம். கடல் என்ன செய்யும், வந்து அலை, அடுத்த அலை வந்து அதை என்ன செஞ்சிடும், அழிச்சிடும். அதே மாதிரி ஒரு சின்ன கொட்டாங்கச்சியை தூக்கி வெளியே போடும். அது கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யும், அங்கேருந்து அடித்து அலை அடித்து கரையில் கொண்டு தள்ளிடும். உங்கள் வாழ்க்கையில் ஏன் கொந்தளிப்பு? ஆண்டவர் இல்லாமல் ஓடிட்டு இருக்கிறீங்க. ஏசு உங்கள் படகுல இருந்தால் கொந்தளிப்பு வராது.
இயேசுவை விட்டுட்டீங்க. சில அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தோன்னே ஆண்டவரை விட்டுட்டீங்க. எல்லாரும் சந்தோஷத்தில் 5 அப்பம் 2 மீன் ஆளுக்கு ஒரு கூட கிடச்சிச்சு. எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். அண்ணனுக்கு கொடுக்கலாம், தம்பிக்கு கொடுக்கலாம், அக்காளுக்கு கொடுக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரிக்கு கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு எல்லாரும் இயேசுவை விட்டுட்டு படகுல ஏறி 12 சீசர்கள் வந்துட்டாங்க. கடல் கொந்தளிக்குது. இயேசுவை மறந்துட்டாங்க. இயேசுக்கு தெரியும் என் பிள்ளை எங்கேயோ கஷ்டப்படுறான், என் மகன் எங்கேயோ இடத்துல ஒரு அடி வாங்குறான், நான் போனேன்னு அவர் எழும்பி வராரு. இவங்களுக்கு அப்போ கூட புரியலை, பேயின்னு சொல்கிறாங்க. அந்த கடலில் உட்காந்து அவங்க போட்டில் உட்காந்தோன்னே என்ன ஆயிடுச்சு? அமைதலாச்சு. ஏன் வீட்டுக்குள்ளே சண்டை, குழப்பம், கொந்தளிப்பு? ஏன் என்னங்க யோசிக்காமல் இருக்கிறீங்க? ஏன் பலவீனம்? பலவீனம் எதனால வரும்? பாவத்தினால பலவீனம். நோய் எதனால வருது? சாபத்தினால நோய் வரும். பாவம் எல்லாம் வியாதிக்கு காரணம். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாத சொன்னார்ல சமாரிய ஸ்திரீட்ட. 4 பேர் கட்டிலா தூக்கிட்டு வர்றாங்கல்ல, அவன்கிட்ட என்ன சொன்னார்? நடக்க முடியாமல் முடக்குவாதத்தில் கிடக்குன்னு சொன்னார். இனி உன் பாவங்கள். அப்போ அவனுக்கு எப்படி முடக்குவாதம் வந்துச்சு? எங்கேயோ ஒரு இடத்துல அடி வாங்குறீங்க, உங்களை அலசி ஆராய்ங்க. ஏன் எனக்கு இந்த வலி? ஏன் எனக்கு இந்த போராட்டம்? நான் யாரை என்ன கஷ்டப்படுத்தினேன்? யாருக்கு விரோதமாக பேசினேன்? தெரியாமல் சொன்னேனா? தெரிஞ்சுதான் பேசினேனா? நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் எழுதிட்டே இருப்பார். நீங்கள் விதைக்கிறத அறுப்பீங்க. எதை விதைச்சிங்களாத அறுப்பீங்க. யாரை எத்தனை பேரை நீங்கள் குறை சொன்னீங்க? அது நமக்கு வரும். ஆண்டவர் தான் சொல்ல, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பார்க்காதபடி அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்ப எடுக்க பார்க்காத. உன் கண்ணில் உத்திரம் இருக்குது, நீ அடுத்தவன் கண்ணில் இருக்கிற சின்ன குட்டி திரும்ப பார்க்குற. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. நம்ம வாழ்க்கையில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வருது. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உங்களை போல வாழ விரும்புகிறேன். பைபிள் வசனத்தின்படி என் வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். நீங்கள் யாரையும் கம்பேர் பண்ணாதுங்க. பைபிளை படிங்க. வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஆண்டோடைய வார்த்தை என்ன செய்யுது? கிருபையும் சத்தியத்தையும் அவர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஆண்டோடைய சமூகத்திலிருந்து பிசாசை ஜெயிக்கிற வரத்தை பெற்றார். நான் நிறைய காரியங்களெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஆண்டவர் என்ன ஊழியத்தில் எடுக்கிறாருன்னா நிறைய காரியங்கள், நிறைய எண்ணத்தை ஆண்டவருக்காக விட்டுட்டோம். கோபத்தை விட்டோம். சில காரியங்கள் எல்லாம் விட்டு தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் கொண்டு வரும் பொழுது நிறைய எண்ணத்தை தூக்கி போட்டுட்டேன். நிறைய சுயமாக இருந்ததெல்லாம் நலமாக இருந்தது, பிடித்தமானது. தூக்கத்தில், பெரிய தூக்கத்தில், சூப்பர் தூக்கத்தில் பயங்கரமான ஆள். இங்கே அக்கா இருக்கும் பாருங்களா, அவங்களுக்கு மனம் பிறக்கிற சமயத்தில் இந்த மனம் பின்னால் இருக்கிறான். அப்போ நான் ஊரில் தான் டெலிவரிக்கு வந்துருந்தேன். நான் நல்லா தூங்குறேன். ஊரே வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. அந்த ஊரில் எல்லாம் டெலிவரி வீட்டில் தானே பார்ப்பாங்க அந்த காலத்தில். எல்லாரும் வந்து ஊரில் வந்து டெலிவரி கத்தி கூச்சல் போட்டு வந்து டெலிவரி பார்த்து குழந்தைய உள்ளே வச்சுட்டு எல்லாரும் போயிட்டாங்க கலைஞ்சி. நான் காலையில் போய் பார்க்குறேன், குழந்தை பிறந்துச்சான்னு கேட்குறேன். அப்போ தான் எங்கள் அக்கா எல்லாம் வீட்டில் உள்ள, நீ ஒரு பொம்பளை அம்மா, ஒரு பொண்ணா, நீ உன் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிற? இந்த வீட்டில் இவ்வளவோ கூச்சல் கேட்டது, இந்த ஊரே வந்து எல்லாம் வந்து குழந்தைய பார்த்துட்டு போனாங்க. நீ அப்படி ஒரு யோனா மாதிரி உள்ளே கிடந்து நல்லா தூங்குறிய, நீ பின்னால் இதெல்லாம் என்ன செய்வ? இப்போ தான் தூங்குறதே இல்லை. 4:30 மணிக்கு தான் தூங்கணும். 4:30 மணிக்கு தான் தூங்கணும். இங்கேருந்து சர்ச்சிலேருந்து போகும்போதே மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு 4:30க்கு அப்படியே போய் படுத்தேன். தூக்கம் வரல. பாஸ்ட் 5:15, ஏம்மா எழும்பு, மணி 5:15 ஆச்சு, எழும்பு, தட்டி விட்றாரு. நான் ஏதாவது சொல்ல கோவிச்சிலான்னு நினச்சேன். அப்புறம் நினைக்கிறேன் மெசேஜ் கொடுக்கணுமே, கோவிச்சா என்ன செய்ய முடியாது, திட்டிகிட்டே இருப்பார், எரிஞ்சிட்டே இருப்பார். மெசேஜ் நம்மளால் என்ன செய்ய முடியாது, டிஸ்டர்பன்ஸ் வரேன். மையத்தில் வாய மூடிட்டேன். சரி எழும்பி வாரேன், தள்ளாடுது. 5:30 மணிக்கு எழும்பி நாங்கள் என்ன செஞ்சோம், சமைக்க வந்துட்டோம். சீக்கிரம் வந்தனால 8:30க்கே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சமையல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது மணி 8:30. எத்தனை பேருக்கு இவ்வளோ சமையலும் எவ்வளோ நேரம்? நிறைய பேர் முன்னால் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஆனாலும் நாங்கள் ஒரு 2.5 ஹவரில் சமையலை என்ன செஞ்சிட்டோம், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு போயிட்டோம். எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ தூக்க சோம்பேறிய ஆண்டவர் இன்னைக்கு தூங்க விடல. எல்லாருக்கும் வச்சிருக்கிறாருங்க. செம்ம தூங்குறீங்களா? வச்சிருக்கிறார் ஒரு நாள் ஆப்பு. யாரையும் விட மாட்டார். நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பு வச்சிருக்கிறாரு.
எதுல ரொம்ப பிரியமோ அதை கீழே தூக்கி போட்டு வைப்பாரு. பெரிய ரிங் ஆடி ஆடி சூப்பராக இருக்கும். நீட்ட செயின், தொப்புள் வர அவ்வளோ செயின் எல்லாம் தூக்கி போட வச்சுட்டேன். கையில் கிடந்த வளையல் தெரிச்சிச்சு. இப்போ தான் கொஞ்சம் வாட்சை கட்டி என் பாப்பா வாங்கி கொடுத்தா கிறிஸ்மஸுக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போப்பேன். போட்டுக்கம்மான்னு எத்தனை வாட்ச் போட்டிருப்பேன். எத்தனை வாட்சை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி தந்தாங்க. யாரையும் கட்டலை, எல்லாத்தையும் தூக்கி தூக்கி புடச்சி போட்டுருவேன். கையடிக்க ஆடம் கிடந்து வேண்டான்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு, காதில் கிடந்து எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஃப்ரீயானோம். ஒரு நேரம் வரோம், நாங்களா சொல்லியெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. யாரோ ஊழியக்காரன் சொல்லி எடுக்கக்கூடாது. கர்த்தரங்களோட இடைப்படும் பொழுது, கர்த்தரங்களோட பேசும் பொழுது, எந்த சாக்ரிஃபைஸ் பண்ணாலும், ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொன்ன உன் பிள்ளையை பலி கொடுன்னு ஆண்டவர் சொல்லி தான் பிள்ளையை பலி கொடுக்க போனார். இவனா போய் பலி கொடுக்க சொல்லுங்க போகல. ஆண்டவர் சொன்னார் உன் பிள்ளைய கொண்டு பலி கொடுடா, உனக்கு கொடுத்துருக்கிற ஒன்றை சோதிக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் கடவுள் என்ன சொன்னாரோ அதை தான் நீங்கள் செய்யணும். யாரோ சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, யூடியூப்பில் சொன்னாங்க, டிவியில் அவர் மெசேஜில் சொன்னார். கழுத்தில் கிடந்ததை கலத்தி போட்டு, கையில் கிடந்ததை கலத்தி போட்டுட்டு, அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது அதை போட்டு ஆட்டிட்டு, நான் என் பிரின்சிபிள் என்னத்தையாவது ஒன்று செஞ்சேன்னா மரணம் வரையில் அதை கரெக்ட் பண்ணிவிடணும். என் பிரின்சிபிள் அப்படி தான். என்னைக்கு ஜுவல்ஸை கலத்துனோ அதுலேருந்து எனக்கு ஆசையே வரல. எங்கள் ஃபங்க்ஷன் வந்து வீட்டிலலாம் சின்ன வயசுலேயே கலத்திட்டேன் இல்லை. அப்போ எல்லாம் ஊரில் நிறைய ஃபங்க்ஷன் வந்தது. எல்லாரும் எனக்கு அந்த அந்த ஒரு யோசனையே இல்லை. எல்லாம் நிறைய நகை போடுறவங்க தான். அங்கெல்லாம் நாங்கள் ஜம்முன்னு போய் உட்காந்து நின்று சந்தோஷமாக நின்னோம். என்னுடைய மைண்டெல்லாம் யாருக்காவது ஜெபம் பண்ணணும், எப்படியாவது அங்கே ஒரு ப்ரேயர் நடத்தணும். அந்த கூட்டம் எல்லாம் வரையில்லை. நாங்கள் அங்கே போனால் பேய் துரத்துக்கு தான் போவோம். எல்லா மக்களும் எங்கள்கிட்ட வந்து ஜெபத்துக்கு வருவாங்க. புரியுதா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கள் மைண்டு வேறு. இந்த நகை மேலே போயிட்டு இதுக்கு மேலேயே பட்டு வச்சுட்டு அவங்கள மாதிரி இருக்கணும்னு நினச்சா எங்களுக்கு இந்த கிருபை இருந்திருக்கிறாது. நிறைய காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணனால ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்து எங்கள் மைண்டெல்லாம் தேவனுக்காக நிற்கணும், ஆண்டவருக்காக. நம்ம அவங்களோட உயர்ந்தவங்க, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் முட்டி போட்டாங்க, பேய்களை துரத்தி இருக்கிறோம். ஆண்டவர் அப்படி எடுத்து பயன்படுத்தினார். சில சாக்ரிஃபைஸ் பண்ணாம கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், சில கிருபைகளையும் வரங்களையும் வல்லமைகளையும் அவர் நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாரு, கிஃப்டாக கொடுப்பாரு. அதுதான் இயேசு அப்படிதான் எல்லா நாமத்துக்கு மேலான ஒரு உன்னதமான நாமத்தை பெற்றுட்டாரு. எப்படி சிலுவையில் என்ற தன்னை ஒப்பு கொடுத்து, அதுவும் வேணும், கூலம் வேணும், மீசையில் சொல்லுங்க கூழு குடிக்கணும். இஸ்ரேல் ஜோயில சொல்லலாம், ஜோயில் ஏதாவது இப்போ ஒரு கூழ் குடிச்சா என்ன செய்ய, மீசையில் ஒட்டிடும். கப் வச்சு குடிக்கும். அவனுக்கு கூழும் குடிக்கணும், ஆனால் மீசையில் என்ன செய்யக்கூடாது, ஒட்டக்கூடாது. எப்படி இருக்கணும், ஒன்றி நீ மீசையை ஒட்ட கொடுக்கணும். அப்போ தான் நம்ம குடிக்க முடியும். எந்த ஒரு காரியம் இருந்தாலும் நம்மளை அப்படியே ஒரு சொரணை இல்லாத ஒரு மனுஷியாக ஒப்பு கொடுங்க. அப்போ தான் கர்த்தர் உங்களை எடுத்து என்ன செய்ய முடியும். ரோசம், வெக்கம், நாணம், மடம், அச்சம், பயம், வெக்கம் இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னா எதுவுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதெல்லாம் விட்டுறணும். யாருக்கிட்ட இருந்தாலும் பிரதர் சிஸ்டர், புரியுதா? யாரு? அதே மாதிரி பிரதேஷ் அப்படிதான். உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் யாரு? அக்கா, தங்கச்சி, பெரியம்மா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி. இந்த உறவை தவிர ஊழியம் செய்கிறவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கம் வரக்கூடாது, சொரணையே வரக்கூடாது, உடம்புல சொரணை வரக்கூடாது. 4 பேர் வாலிப பிள்ளைகள் வந்தா கூட, உங்க கூட ஒரு லேடிஸ் வந்தா கூட, என்ன பிரதர் நீங்க யாருன்னு நினைக்கணும், தங்கச்சி அல்லது அக்கா. எல்லார்கிட்டத்திலையும் பேசலாம், எல்லாருக்கூடையும் நீங்கள் ஊழியத்துக்கு போகலாம், எல்லாரோடு இருக்கலாம். உங்கள் வீட்டுக்காரர் உங்களை சந்தேகப்படாத அளவுக்கு நடக்கணும். அதுதான் உங்களுடைய கேரண்டி. பிள்ளைகள், பெற்றோர்கள் உங்கள் மேலே சந்தேகப்படாத அளவுக்கு நீங்கள் நடந்து கேரண்டி வாங்கி கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு கேரண்டி. உங்களை பின்னால் வந்து பார்க்குறது, அங்கே போகும்போது பார்க்குறது, டியூஷனுக்கு போகும்போது பின்னால் ஓடி வந்து பார்க்குறது, அங்கே போகும்போது என் பொண்ணு எங்கே பார்க்குறா, செல்லு பார்க்கும்போது என்னத்தை பார்க்குறாளோ, யாரிடத்தில் இவன் பேசுகிறா, இவன் யாரிடத்தில் ரொம்ப நேரம் செல்லை வச்சு நோண்டிகிட்டு இருக்கிறான். ஏதோ உங்கள் ஒய்ஃபு சந்தேகப்படாமல், பிள்ளைகள் பெற்றோர்கள் சந்தேகப்படாமல், வாலிப தம்பிங்களெல்லாம் அம்மா அப்பா சந்தேகப்படாமல் எல்லாம் ஓப்பனாக இருக்கணும். சும்மா லாக்கப் பண்ணி எல்லாம் வச்சிருக்கக்கூடாது. ஃபோனில் என்ன இருக்கக்கூடாது, மனைவிக்கு என்ன ஃபோன் வருன்னு உள்ளதை யார் அறியணும்?
பாஸ்டர்கிட்ட யாராவது ஒரு ஃபோன் வச்சோன்னா உடனே கேட்பேன், யாருங்க அது ஃபோன் பண்ணுறது, என்ன விஷயம் சொன்னாங்க, கேட்டு அறிஞ்சு வச்சுருப்பேன். தப்பாக இல்லைங்க, எனக்கு அது ஒரு பழக்கம். அது மாதிரி என் பையன்கிட்டையும் கேட்பேன், யார் ஃபோன் பண்ணது, ஆஷ்லாட்டையும் கேட்பேன், என் பொண்ணுகிட்டையும் கேட்பேன், யார் ஃபோன் பண்ணது. ஒளிவு மறைவு போனெல்லாம் வரக்கூடாதுங்க. நல்லா ஒருத்தர் திரிகிறாருல்ல, வருதா தெரியுதா, சூப்பராக கோட்டில் போட்டுட்டாங்க, யாருக்கும் புரியல போல இருக்கு. நிறைய யூத்தெல்லாம் இங்கேருந்து கூட நிறைய பசங்க எங்கே விஜய் படம் முன்னால் போயிருப்பாங்க, யூத் மீட்டிங் அவன் விஜய் படம் நடக்குதான் டிவியில், போயிட்டாவா. நீங்கள் யாராவது விஜய் பிரியர்கள் இருக்கிறீங்களா? யாரு? ஹே பிச்சுடுவேன். சொந்த பொண்டாட்டியை விட்டுட்டு அடுத்தவளை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறான். ஷட்டப். எல்லா பசங்களும் உஷாராக இருக்கணும். பர்ஃபெக்ட். நம்ம ஆண்டவர் அப்படியா இருந்தார், ஏசப்பா அப்படியா இருந்தார். உங்கள் ஹீரோ அப்படி இல்லை. உங்கள் ஹீரோ எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் நிறைய மக்களை கூட பொம்பளைங்க கூட தான் ஊழியம் செஞ்சேன். எந்த ஒரு பொம்பளையை நான் வேறு சிந்தனையில் நான் அவளை டச் பண்ணல, பார்க்கல. ஏசு அப்படி நின்னாருங்க. என்கிட்ட குறை உண்டுன்னு, என் இடத்துல குற்றம் உண்டுன்னு யார் என் மேலே குற்றம் சுமத்த முடியும்? கையை நீட்டினாருங்க. யார் சொல்லு? எத்தனை பொம்பளை என்ன மேலே சொல்லுவா? நான் நிறைய மக்கள் பொம்பளைக்கு கூட தான் ஊழியம் செஞ்சார் ஏசு. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா வந்தடா. நீங்கள் நிறைய பொம்பளை காலேஜில் நல்ல பொண்ணுகள்கிட்ட எல்லாம் பழகுங்க. ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் கூட நினச்சிக்கூடாது. உங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொல்லக்கூடாது. நீ தான் பிச்சுடுவேன், சாட்டை அடிச்சிடுவேன். என் பையனுக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுது, அவன் அடுத்து தனியாக கொண்டு பண்ணுறேன்னு நினச்சக்கூடாது. வரவே சொல்டா, என்ன முழிக்கிற, அப்படி தானே? இதுவரை இல்லை 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 தானே? இல்லை தானே? இல்லை இருக்கக்கூடாது. அவன் சூப்பர் பையங்க, ராஜாத்தி விட மாட்டான், பிச்சிருவான். அவன் சில காரியங்களெல்லாம் சொல்லுவான். நல்ல பையன். எல்லா பசங்களையும் சொல்ல முடியாது, புரியுதா? கோவிச்சுடுவாங்க. சில உரிமையான பிள்ளைகளெல்லாம் இருக்கிறாங்க, வளர்த்த பிள்ளைங்களெல்லாம் உரிமையாக இருக்கிறாங்க. நான் விஜய் ஏதாவது சொல்லுவேன், அதெல்லாம் ஏதாவது சொல்லுவேன், வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா நாங்கள் வளர்ந்த பசங்க, எங்கள் கூட வளர்ந்த பசங்க, சின்ன குட்டியிலேருந்தே அவனுங்களை நாங்கள் வளர்த்தது. இது மாதிரி நீங்கள் எல்லாம் இங்கே நிறைய இங்கே வந்து பிறந்த பிள்ளைங்க. 2000 பிறந்த எத்தனை 25 வயசானவனுவெல்லாம் இங்கே வந்து பிறந்தவனு தான். ஜோயிலுக்கு பர்த்டே இந்த சர்ச்சில் தான் கொண்டாடினான். இஸ்ரேலு இவங்கெல்லாம் சின்னதுலேருந்தே வளர்ந்த நிறைய குட்டி பசங்க என்ன செய்யுது இருக்குது. நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சு பிறந்த பிள்ளைங்க தான் அபி அனு எல்லாம். நான் தான் அவளுக்கு பேரே போட்டேன். பீலாக்கு நான் தான் பேர் போட்டேன், எப்சிபாக்கு நான் தான் பேர் போட்டேன். நிறைய காரியங்கள் எல்லாம் இங்கே இதெல்லாம் இருக்குது. அவங்களெல்லாம் நான் தைரியமாக பேசுவேன். கோவிச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல, சச்சி விராட்டு கூட பரவாயில்ல, அடித்து இழுத்து கூட்டிகிட்டு வர உரிமை இருக்குது. எது சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? நம்ம ராஜா மாதிரி இருக்கணும். ஏசப்பா பிள்ளை ஹீரோ, நம்ம அவருடைய பிள்ளைகள், நம்மெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர் எப்படி வளர்ந்தாரோ அது மாதிரி தான் வளரணுங்க. அவர் எப்படி பரிசுத்தம் எல்லா மக்களோடையும் போனார், எல்லாரோடையும் பழகினார். அவருக்கு ஜாதி மத வேற்றுமை இல்லை, படித்தவன் உயர்ந்தவன் தாழ்வுன்னு இல்லை. எல்லாரும் மக்களோடையும் பழகுங்க, எல்லாரையோடைய ஆண்டவரை சொல்லுங்க, எல்லா மக்களோடையும் பழகுங்க. அவங்க பழக்கத்தை மட்டும் பிடிச்சிட்டு வராதுங்க, அவங்க கேரக்டரை தூக்கிட்டு வராதுங்க. பிள்ளைகள் எல்லாம் படிங்க, ஸ்கூலில் போங்க, எல்லா நண்பர்களோடும் பழகுங்க. அந்த ஹேபிட்ஸ் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எல்லா மக்களோடையும் பழகுங்க. ஏன்னு அவங்க நோக்கம், அவங்க தப்பு செய்யம்ப, இதை பண்ணாதடி, இப்படி பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, வாழ்க்கை கெட்டுறோம், விழுந்துருவோம். நம்மளுடைய தேவன் வச்ச திட்டம் நமக்கு என்ன செய்ய முடியாது, நிறைவேறவே. இயேசு அவருக்கு பிதா என்ன திட்டத்தை கொடுத்தாரு பர்ஃபெக்டாக முடித்தார். முடிச்சாரா முடிக்கலையா? உங்கள் பிள்ளைகள் +2 படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள், உங்கள் படிப்பு கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிக்கணும். அதுதான் உங்கள் அப்பா அம்மா எதிர்பார்க்குறது. அதில் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. நல்ல ஒரு ஜாபுக்கு போகிறக்கு வழி பாருங்க. இந்த சின்ன வயசில் ஏன் மோடி சொன்னார் 20 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுன்னு தெரியுமா? எல்லாருக்கும் 18 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியுமா? எங்கே போனோம்? 18 வயசு 16 வயசில் லவ் பண்ணால் நீங்கள் உங்களை எங்கே கொண்டு போடணும்? எங்கே? ஜெயில, அங்கே குப்பை பெருக்க. ஏய்
ஆ, புரிஞ்சுடுங்க. மோடி திட்டம், பிரைம் மினிஸ்டர் என்ன திட்டம் சொன்னார்னா 20 வயசு வந்தால் ஒரு டிகிரி பெற்றுடும். என்ன பெற்றுடும்? ஒரு டிகிரியில் வந்துடுவாங்க. ஏதாவது ஒன்று ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு கட்டுனா கூட அது என்ன செய்யும்? எங்கேயாவது ஒரு இடத்துல போய் என்ன செய்யும்? ஒரு வேலை கிடைக்கும். இது 10th, 11th, 12th, 7th, 5th, 6th. இங்கே டான்ஸ் இல்லைங்க. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கடா? பிச்சுடுவாள். நான் சில சமயத்தில் இப்படி தான் உங்களை எல்லாம் திட்டிகிட்டே இருப்பாங்க, கணக்கெடுத்துகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா சில சமயத்தில் சிலது எனக்கு அப்படியே மாட்டுது. அப்போ நினைப்பேன், அப்போது ஆண்டவர் தான் இதுவரை எல்லாம் கரெக்ட் பண்ண வச்சுருக்கிறாரு, அட்வைஸ் பண்ணுறாரு. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் கரெக்டாக நம்ம ஹீரோ மாதிரி உங்களை மாற்றிடுங்க. யாரை மாதிரி? இயேசு மாதிரி மாறுங்க. உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ரட்சிப்பை வாங்கி தந்த மாதிரி நம்மளை நிறைய காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் பண்ணி அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக நம்ம என்ன செய்யணும்? மாறணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கம். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஜீவனை கொடுத்தாரு. நம்ம வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது விட்டு கொடுக்குறீங்கன்னா யாருக்காக விடணும்? இயேசுக்காக. உங்கள் வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கைக்காக, ஆண்டவருக்காக சில காரியங்களை தியாகம் பண்ணும் பொழுது உங்களை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவார். நீங்கள் வாழ்க்கையில் நல்லா சிறந்திருக்கணும், உயர்ந்த ஸ்தானத்தில் வரணும். எங்கள் காலங்களுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாம் எங்கன்னா நல்ல ஒரு ஊழியக்காரனா, நல்ல ஒரு ஊழியக்காரியா, தீர்க்கதரிசிகளா, உயர்ந்த பதவியில், உயர்ந்த போஸ்ட்டில் கர்த்தரை எல்லா இடத்திலும் உயர்த்தணும். நான் இன்றைக்கும் ரிப்பன் பில்டிங்கில் தைரியமாக போய் ப்ரேயர் நடத்திட்டு வரேன். நாங்கள் எல்லாரும் இப்போ ரிட்டையர்ட் ஆனதோடு அங்கே முடிச்சிருவாங்க. ஆனால் எனக்குன்னு ஒரு மரியாதை அங்கே என்ன இருக்குது. இன்றைக்கி நான் அங்கே இருக்கிற நேரங்களில் சம்பாதிச்சுட்டேன். என்னுடைய காரியத்தை அங்கே நிலைநாட்டி வச்சேன். நீங்களும் இருக்கிற நாட்களில் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்காக தயவு செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.